கிருபை பெருகி இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய சித்தத்தை விட்டுதான் போனா, ஆனா நீயே தப்பு பண்ணிட்டா கூட கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றுகிறவர். ஏதோ எகிப்துல போய் மாட்டிட்டான், ஆனா எகிப்துல இருந்து அவன் வெளியே வரும்போது சும்மா வரல. ஏன்னா லிவ் ஸ்டாக்ல இருந்து, அனிமல்ஸ்ல இருந்து, கோல்டுல இருந்து, சில்வர்ல இருந்து செல்வ சீமானா யார் இருந்தது தெரியுங்களா? ஆபிரகாம் இருக்கிறாராம். ஆமென் சொல்லுங்களேன். வெளியே வந்த உடனே பைபிள் சொல்லுது ஆபிரகாம் had become very wealthy. ரொம்ப செல்வ சீமான் ஆயிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், நீங்க வெளியே வந்த உடனே ஏதோ ஒன்று மாட்டின்னு இருக்கிறீங்க. நீங்க வெளியே வரும்போது வெறுமையாய் வரப்போகிறதுல நிரம்பி வழிய போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ்ரவேல் சனங்க கூட எகிப்துல மாட்டிட்டு வெளியே வரும்போது சும்மாவாங்களா வந்தாங்க? வெள்ளியோட பொண்ணோடும் துணியோடும் எல்லாம் நிறைஞ்சுதான் வந்தாங்க. மூக்குக்கு, காதுக்கு, கழுத்துக்கு கேஜி கணக்குல ஒருத்தரும் போட்டுன்னு தான் வெளியே வந்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த ப்ராமிஸ், ஏன்னா கிறிஸ்துவோடையவர்களா நீங்க இருக்கிறதுனால, ஆபிரகாமின் வாரிசுகளா நம்ம வித்துகளா இருக்கிறதுனால, ஆபிரகாமுக்குரிய எல்லாத்தையும் நம்ம சுதந்தரித்து கொள்ள வேண்டியது உண்மை. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆபிரகாம் வாரிசா இருக்கிறதுனால you should be very wealthy. நீ செல்வ சீமானா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேர் விரும்புறதில்ல, அதனாலதான் அவங்க கிட்ட இல்ல. அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுனால, அதனால அவங்களுடைய மேன்மை, அவங்க நாங்க இது விட்டோம் அது விட்டோம், நாங்க இது பண்ணல அது பண்ணல. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா தேவன் அதை விரும்பல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. பைபிள் சொல்லுது வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. பரலோகமே எப்படி இருக்குதுங்க? கோல்டு நிறைஞ்சதா இருக்கு. சாலமோன் எப்படி தேவாலயத்தை கட்டினா? கோல்டுல கட்டினா. பாஸ்டருக்கு என்னத்துக்கு, சர்ச்சு கட்டுறதுக்கு என்னத்துக்கு? அப்படி பயங்கரமா டாமினேட் வேற பண்ணி பேசுது. அல்லேலூயா. இதை எடுத்து நம்ம ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. இவங்கெல்லாம் யூதாஸ்னால தேவனுக்கு பெருசா ஏதோ ஒன்று செய்யும் போது, தேவனுடைய பிள்ளைங்க பெருசா இருக்கும் பொழுது இது அங்க போயிருக்கலாம் இங்க போயிருக்கலாம். ஏன்னா இவங்கிட்ட இல்ல, ஏன்னா இவன் என்ஜாய் பண்ணல. இவன் என்ஜாய் பண்ணாததுனால மற்றவங்களும் என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறான். யாருங்க கோல்ட படைச்சது? யார் சில்வரை படைச்சது? யார் டைமண்டை படைச்சது? யார் பேர்ல படைச்சது? யார் இதெல்லாம் படைச்சதுங்க? இதெல்லாம் தேவன் படைச்சது தானே. ஏன் படைச்சாரு? அது வெறும் பரலோகத்துல போல் இருப்பது போல பூலோகத்துல இருக்கணும்னு படைச்சாரு. இது தன் பிள்ளைகள் இதெல்லாம் அனுபவிக்கணும் தான் இதெல்லாம் தேவன் கொடுத்தார். இல்ல நீ அனுபவிக்க கூட, கோல்டு தேவையா, செயின் தேவையா, அது தேவையா, இது தேவையா, இது தேவையான்னு பேசிட்டே இருப்பான். ஆனா ஆபிரகாம் செல்வ சீமான, பைபிள் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது வெல்த்தினுக்குது. he was a rich, very rich in பைபிள் சொல்லுது. அவன் ரிச்சா இருந்தான். இன்னைக்கு ஆபிரகாம் அளவுக்கு யாருங்க 50% கூட ஆயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சொத்து நிலம் தாங்க முடியாம இருந்துச்சுங்களாங்க. உங்களுடைய சொத்துக்களும் கர்த்தர் அப்படிதான் இருக்க விரும்புகிறார். நீ சுதந்தரித்துக் கொள்ள விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கோல்டுல, சில்வர்ல, அனிமல்ஸ்ல, காசுல, எல்லாத்துலயுமே நீ இருக்கணும்னு விரும்புறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா தேவன் அப்படிதான் வெளிப்படுறார். ஆமென் சொல்லுங்களேன். தன் பிள்ளைகளை தரித்திரமாய் வைக்கிறதுனால இன்னொருத்தன் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனை உயர்த்தி, அவனை மேன்மைப்படுத்தி. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரம் பாருங்க, யாக்கோபு கூட யோசேப்பு உயிரோட தான் இருக்கிறான் பிரதர் அப்படின்னா, எங்க உயிரோட காட்டு அப்படின்னா எங்க இல்லையே. ஆனா யாக்கோபு எப்ப தெரியுமா நம்பினா? அவனுடைய ரதங்களை பார்த்து நம்பினா. ஆமென். இல்ல, யோசேப்பு இன்னும் உயிரோட இருக்கிறான். ஜீசஸ் உயிரோட இருக்கிறார்ன்றதுக்கு நீயும் நானும் காரோடு இருக்கணும். நீயும் நானும் நல்ல வீடோடு இருக்கணும். நீயும் நானும் மற்றவங்களுக்கு சோறு போடுறவங்களா இருக்கணும். நீயும் நானும் வெள்ளியும் பொண்ணுத்துல எல்லாத்திலுமே ரிச்சா இருக்கணும். அதுல தெரிஞ்சிடும் அவங்க கர்த்தர் உயிரோட இருக்கிறார். அவங்க கர்த்தர் தான் அவங்க எல்லாத்தையும் செய்யறாருன்னு சொல்லி. நீ தரித்திரத்துல நீ ஒண்ணு இல்லாம இருக்கிறதுனால இங்க ஒண்ணு மாறப்படல. ஒன்னையும் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. அவர் ஐஸ்வர்யவானாய், பாருங்க பைபிளே சொல்லுது, ஜீசஸ் வாஸ் a prosperous man. ஜீசஸ் வாஸ் a richest man. அவர் ஐஸ்வர்யவானா இருக்கிறதுனால நமக்காக தரித்திரனா மாறினார். அவர் பிச்சைக்காரன் இல்ல, அவர் ஐஸ்வர்யவானா இருந்தா நமக்காக தரித்திரனா மாறினது. நாம் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்க. பரலோகத்தோடைய ஜெராக்ஸ் தான் உலகம்னு சொல்றாரு. அதை கிடைத்தது ஆதாம், அதை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணது ஜீசஸ், இரண்டாவது ஆதாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சோ
கர்த்தர் கோல்டு விரும்புறார், நீ போடணும்னு விரும்புறார், சில்வரை விரும்புறார். லிவ் ஸ்டாக்னா அனிமல்ஸுங்க. ஆனா இந்த காலத்துல எல்லார் வீட்லயும் அனிமல்ஸ் இருக்கிறது இல்ல, ஆனா காரு எல்லாமே கர்த்தர் கொடுக்க விரும்புறார். எல்லாத்துலயும் நீ அதிகமா இருக்கணும்னு விரும்புறார். ஹல்லேலூயா. எவ்வளோ மேன்மையா ஆண்டவர் சொல்றார். ஆபிரகாம் ஹோலி ஸ்பிரிட் தானே எழுதுந்தது, மோசே தானே எழுதுந்து. ஆமென் சொல்லுங்களேன். தேவாலயம் எதுலங்க கட்டப்பட்டுச்சு? தேவாலயம் கோல்டுல. சாலமோன் கட்டும்போது ஃபுல் கோல்டு, சில்வர் எல்லாம் செங்கல் மாதிரி ஓரத்துல போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. நான் சொல்றேன், எங்க காலத்தை சாலமோன் காலமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, தரித்திரனா தான் இருக்கணும், அதை பண்ணும் இதை பண்ணும், வேற வேலையே இல்லை, மற்றவங்களுக்கு குத்தம் சொல்றதே வேலை. இவர் என்ஜாய் பண்றதுக்கு தெரியல. இவருக்கு நினைக்கிறாரு கர்த்தர் அதை விரும்புறது இல்லை, வெள்ளியும் பொண்ணு அவருதுன்னுக்கிறார். அவர் தான் தராரு. ஏன்? என் பிள்ளை நல்லா இருக்கணும், உன்னை அலங்கரிக்கணும்னு விரும்புறார். நம்மளுக்கு வர வைஃப ஏன் அலங்கரிக்கிறாங்கன்னா, கணவருக்கு அலங்கரிச்சு பார்ப்பாங்க. நல்ல கணவருங்க அலங்கரிச்சு பார்ப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே மாதிரி மணவாளன் மணவாட்டிய அலங்கரிக்கிறார். யாருக்குங்க பாருங்க, ஆணுங்களாங்க நிறைய கோல்டு போட முடியும், பெண்ணு தான் நிறைய கோல்டு போட முடியும். அதே மாதிரி இயேசு நம்மளுக்கு ஹஸ்பண்டா இருக்கிறார், நம்ம அவருக்கு வைஃபா இருக்கிறோம். அப்ப யாருங்க அதிகமா போடணும்? ஹல்லேலூயா. அப்ப நீ நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு, நீ நல்லா இருக்கணும்னு அவரு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். So prosperity belongs to you, gold belongs to you, silver belongs to you. Amen. So நிச்சயமாகவே ஆபிரகாம் எப்படி வெரி ரிச்சா இருந்தான், கோல்டுல, சில்வர்ல, லிவ் ஸ்டாக்ல, எல்லாத்துலயுமே எப்படி ரிச்சா இருந்தானோ, நான் சொல்றேன் நீயும் ரிச்சா இருப்ப. இன்னைக்கு இருக்கிற கடனை பார்க்காத, இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத, கர்த்தர் உன் அப்படியாய் செய்ய போகிறார். இந்த நேரத்துல நீங்க கேட்கிற நேரத்திலேயே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல மீனை வித்தாதான் பிரதர் காசுன்ற ஒரு சூழ்நிலையை விட்டுட்டு மீனுக்குள்ளேயே ஒரே காயின்ல உன் டோட்டல ஆண்டவர் முடிக்க போறாரு. ஒரே ஒரு செக்ல முடிக்க போறார். ஒரே ஒரு விஷயத்துல, ஒரே ஒரு கல்ல கோலியாத்தை உடைக்க போறாரு. உன் வாழ்க்கையில அதை இன்னைக்கு செய்ய போறாரு. ஒரு ஜஸ்ட் ஒரு கிரேட்டர் ப்ராஃபஸி என்ன தெரியுமா? இன்றைக்கு உன் பண விஷயத்துல, கோல்டு விஷயத்துல, சில்வர்ல எதெல்லாம் அடமானத்துல வச்சிருக்கிறியோ அதெல்லாம் நீ ரெஸ்டோர் பண்ணிக்க போற. கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக.